சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து நம்ம ரவியும், ஸ்ருதியும் செல்லமா சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க இன்னும். நான் ரவி சாப்பிட்ற சட்னியில உப்பள்ளி போட்டுடுறாங்க. யாருக்கும் தெரியாம நம்ம ஸ்ருதி. அதே மாதிரி நம்ம ரவியும் பாத்ரூம்லேருந்து வெளியில வரும்பொழுது வேணும்னே நம்ம ஸ்ருதிய வழுக்கி விட்டு விழ வைக்கிறாப்புல. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இத கவனிக்கிற நம்ம முத்து, மீனா இன்னும் இவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை தீரலையாட்டுக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க ஹாஸ்பிட்டல காமிக்கிறாங்க. மறுபடியும் சீதா கிட்ட அதே மேனேஜர் கூப்பிட்டு 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து பேங்க்ல கட்டிட்டு வாமா அப்படின்னு சொல்றாப்புல. ஆனா வந்து நம்ம சீதா இருந்துக்கிட்டு இல்ல இல்ல நான் போகல, ஏற்கனவே ஒருத்தர் எடுத்துட்டு போய் தான் சங்கட்டமா போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இல்லம்மா நான் உன்னை நம்புறேம்மா, நீலாம் அப்படி பண்ண மாட்ட, இந்த செக்யூரிட்டியும் அழைச்சிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாப்புல. அதே மாதிரி செக்யூரிட்டி அழைச்சிக்கிட்டு அதே ஆட்டோ டிரைவரை கூப்பிட்டுக்கிட்டு பேங்குக்கு போறாங்க. அந்த வழியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் சத்யா முத்துக்கிட்ட வந்து விஷயத்த எல்லாமே சொல்றாப்புல. இந்த மாதிரி பேங்க் வட்டிக்கே குடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்ப இன்னும் வேலைய நீ விடல. சரி அதுக்கப்புறம் நீயே பார்த்துக்க அப்படின்ட்டு போயிடுறாப்புல. இந்த பக்கம் நம்ம ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வராப்புலல, வர்ற வழியில முத்து அந்த ஆட்டோ டிரைவர் பார்த்துட்டு, "இரும்மா நான் அவர்கிட்ட போய் நன்றி சொல்லிட்டு வரேன்" அப்படின்னு போய் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே, சீதா வந்து "நேரமாச்சு இன்னும் ஏன் இவர்ட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு" கேட்கும்போது, "இரும்மா அன்னைக்கு நான் ஜெயிலுக்கு போகாம இருக்கிறதுக்கு காரணமே இவர்தாம்மா" அப்படின்னு சொல்றாப்புல. "என்னென்ன சொல்றீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான், அந்த ஆட்டோ டிரைவர் "நான் தான் பணத்தை திருடுனேன்" அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் என்ன, நம்ம சீதா அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. இப்ப மீனா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. ஸோ அவங்க அம்மாகிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே, சீதா அங்க வந்து அவங்க அக்காவ கட்டி புடிச்சுக்கிட்டு அழுவுறாப்புல. "மாமா எவ்வளோ பெருந்தன்மையா இருக்கிறாரு" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் சீதா ஃபோன் பண்ணி முத்துக்கிட்டயும் பேசி மன்னிப்புலாம் கேட்கறாங்க. இதோட இன்னி எபிசோட் முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.